இப்போ வர யாராவது ஒருத்தராவது எனக்கு கேட்காம இருக்கவே மாட்டாங்க. இன்னுமா சாம்பிராணி போடுறேன், இன்னுமா மருந்து கஷாயம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமாங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் வேறு சாய்ஸ் இல்லை. அம்மா எப்படி நம்மளை விட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு போல். அதனால் அவங்களாவே வாண்டடாக வாங்கி குடிச்சிருவாங்க. சாட்டர்டே நேற்று ஊற்ற முடியலங்கிறதுனால இன்றைக்கி தான் வந்துட்டு கஷாயம் ரெடி பண்ணிவிட்டு குட்டீஸுங்களுக்கு காலையிலே எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றி விட்டுட்டு இங்கே கஷாயமும் கொடுத்துட்டு தலைக்கு சாம்பிராணியும் போட்டு விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, கற்பூரவள்ளி, துளசி, இது கூடவே வந்துட்டு வேப்பிலை, முருங்கை கொழுந்து, மிளகு, ஜீரகம், கட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி சுடு தண்ணி போட்டு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா சாறு மாதிரி வரும். அதை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நல்லாவே பூஸ்ட் ஆகும். கோல்டோ காஃபோ வராது. வேப்பிலை சேர்க்கறதுனால வயிற்றுல எந்த ஒரு கெட்ட பூச்சும் இல்லாமல் நல்லா பசிக்கவும் ஆரம்பிக்கும், நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் எல்லாருக்குமே சத்து மாவு கஞ்சி தான். ஆறுக்குள் அறுசுவை உணவையும் பழக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் எப்போவுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இன்ன வரைக்கும் விடாமல் நான் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.